Hi students, இன்னைக்கு ecosystem lesson ஓகேவா. நான் கிளாஸில் எடுத்த லெசனோட கண்டினியூஷன் பார்க்கலாம்ப்பா. கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக்கல் லெவல் இன் ecosystem ஓகேவா. ஸோ கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக் லெவல் என்னது இது ட்ராபிக் லெவல் அப்படின்னு பார்க்க போனால் க்ரீக் வேர்டில் ட்ராபிக் அப்படின்றது எதை குறிக்குது, ஃபுட் ஆர் ஃபீடிங் அப்படின்னு குறிக்குது. சரியா, சாப்பிட்றது ஃபுட்டு ஆர் ஃபீடிங் நியூட்ரிஷன் கொடுக்கறது. ஓகே, ஸோ ஃபுட் ஆர் ஃபீடிங் அப்படின்றத ட்ராபிக்கல் லெவல் அப்படின்றது மென்ஷன் பண்ணுது. சரி, a tropical level refers to a position of an organism in the food chain. ஓகேவா, நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க ஃபுட் செயின் என்ன அப்படின்னு. ஓகேவா, ஸோ ஃபுட் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்ற ஹெர்பியோர் இருப்பாங்க. பாருங்கள் கண்ணு, இங்கே ஃபுட் செயின் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஃபுட் செயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது ஹெர்பியோர் ப்ரொடியூசர் இருக்காங்க, கிராஸ். செகண்ட் ஒன் மவுஸு, அதை சாப்பிட்ற மவுஸ் இருக்காங்க, தட் இஸ் ஹெர்பியோர். மவுஸு சாப்பிட்றது யாருப்பா, ஸ்னேக்கு. அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, கார்னியோர். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்னியோரை சாப்பிட்றவங்க டாப் கார்னியோர். ஓகேவா, ஸோ இன்கேஸ் அந்த கார்னியோர் வந்து ஃப்ளஷையும் சாப்பிட்டு பிளான்ட்டையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஆம்னியோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஓகே. ஸோ த ட்ராபிக்கல் லெவல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் இந்த ஃபுட் செயின். ஓகேவா, ஒரு ஃபுட் செயினில் ஆர்கானிசம் எந்த இடத்துல இருக்குது, அது வந்து கார்னியோராக இருக்கா, அப்புறம் ஒரு ஹெர்பியோராக இருக்கா, இல்லை ப்ரொடியூசராக இருக்கா அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நம்பர் ஆஃப் ட்ராபிக்கல் லெவல் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்டெப் இன் அ ஃபுட் செயின். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் த ட்ராபிக்கல் லெவல்ஸ் இப்போது அதாவது ப்ரொடியூசருக்கு அப்புறம் ஹெர்பியோர், கார்னியோர், அப்புறம் ஆம்னியோர் இல்லை டாப் கார்னியோர். ஓகேவா, ஸோ நம்ம எத்தனை சொன்னோம், 4 சொல்லிட்டோம். சரியா, ஸோ அப்போ அந்த நம்பர் ஆஃப் அதாவது நம்பர் ஆஃப் அந்த ட்ராபிக்கல் லெவல் அந்த நம்பரும் ஸ்டெப்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யார் இருக்கா, பிளான்ட் இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் யார் இருக்கா, ஹெர்பியோர் இருக்குது. தேர்டு கார்னியோர், ஃபோர்த் ஒன் ஆம்னியோர் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இந்த ஒரு ட்ராபிக்கல் லெவலில் ஒரு ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஈக்குவல் டு ஒரு ட்ராபிக்கல் லெவல். ஓகேவா, ஒரு ட்ராபிக்கல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சரி. த க்ரீன் பிளான்ட் ஆக்குப்பை த ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் லெவல், அது உங்களுக்கு சொல்லியாச்சு. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். அதே போல் த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை த ப்ரொடியூசர் இஸ் யூட்டிலைஸ்டு பை யார் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ஹெர்பியோர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ரைமரி கன்சியூமர். அவங்க தான் என்னது ப்ரைமரி கன்சியூமர், அவங்க தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, செகண்ட் அது நம்ம இந்த ப்ரைமரி இங்கே பாருங்கள் கண்ணு, இது வந்து என்னது ப்ரொடியூசர். இவங்கள சாப்பிட்றது யார், ஹெர்பியோரு. ஸோ அவங்க தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட் ட்ராபிக்கல் லெவல். ஸோ இவங்கள சாப்பிட்றவங்க யார், இவங்க கார்னியோர். ஓகேவா, ஸோ அந்த ப்ரைமரி கார்னியோர், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கார்னியோர், அதனால் ப்ரைமரி கார்னியோர். அப்படி ப்ரைமரி கார்னியோர் சாப்பிட்ற என்ன ட்ராபிக்கல் லெவலு, தேர்ட் ட்ராபிக்கல் லெவல். ஓகேவா, ஸோ இதை சாப்பிட்ற செகண்டரி கார்னியோர், இவங்க ஃபஸ்ட்டு ப்ரைமரி, அப்போ இவங்க யார், செகண்டரியாக தான் இருப்பாங்க. சரியா, ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த செகண்டரி கார்னியோரில் நிறைய வரலாம், மேபி நமக்கு க்ரோ அந்த மாதிரிலாம் வரலாம், இல்லை மேன் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள ஆம்னியோர்னு சொல்லுவோம். அவங்க பிளான்ட்டும் சாப்பிடுவாங்க, அனிமலும் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆம்னியோர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஆம்னியோர் ஆகட்டும் ஆர் டாப் செகண்டரி கார்னியோர் ஆகட்டும், கம்மிங் அண்டர் ஃபோர்த்து ட்ராபிக்கல் லெவல். சரியாப்பா, ஓகே. இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ட்ராபிக்கல் லெவல்னால் என்ன, இந்த ட்ராபிக்கல் லெவலில்
யார் யார் எந்தெந்த லெவலில் இருக்காங்க. ப்ரைமரினா யார், அவங்க ப்ரொடியூசர். செகண்டரினா யார், அவங்க ப்ரைமரி ப்ரைமரி ஹெர்பியோர். தேர்ட் ட்ராபிக்கல் லெவல் ப்ரைமரி கார்னியோர். ஃபோர்த் ட்ராபிக்கல் லெவல் செகண்டரி கார்னியோர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்போது இந்த கிளாஸில் இதில் பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னு எனர்ஜி ஃப்ளோ. ஓகேவா? ஸோ எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னா என்னக்கன்னு, எனர்ஜி ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு எனர்ஜி போகிறது தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். த எனர்ஜி ஆஃப் the transfer of energy in an ecosystem between the tropical level can be termed as energy flow. ஓகேவா? எனர்ஜி ஃப்ளோனா என்னது? the transfer of energy in an ecosystem between the tropical levels. ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் கண்ணு, இது என்னது? இது ட்ரீ. ஓகேவா? ப்ரொடியூசர். இந்த இடத்துல இருந்து இவங்களோட எனர்ஜி யாருக்கு வந்துச்சு, நமக்கு யாருக்கு வந்துச்சு, இதை சாப்பிட்ற ஹெர்பியோருக்கு. இங்கேருந்து எங்கே எனர்ஜி போகுது, இதை சாப்பிட்றவங்களுக்கு எனர்ஜி போகுது. ஓகேவா? கடைசியில் யாருக்கு போகும், எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு எனர்ஜி போகும். சரியா? ஓகே. ஸோ வெரி ஃபஸ்ட்டு எனர்ஜி ப்ரொடியூஸாருக்குமே இங்கேருந்து வந்துச்சு, சன்லைட்லேருந்து வந்துச்சு. ஓகேவா? எங்கேருந்து வந்திருக்கு, நமக்கு ப்ரொடியூஸாருக்கு எனர்ஜி சன்லைட்லேருந்து வந்திருக்கு. அப்போது ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி in an ecosystem between the tropical level termed as energy flow. ஓகேவா? ஸோ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, இங்கேருந்து இங்கே எனர்ஜி, இங்கேருந்து இங்கே எனர்ஜி, எல்லா எனர்ஜியும் இப்போ போய் சேர்ந்து அடுத்தது. ஓகேவா? ஸோ த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி between the tropical level in a food chain is called எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகேப்பா. அடுத்தது பாருங்கள் கண்ணு, a part of energy obtained from the sun by producer it transferred to consumer, அதுக்கப்புறம் decomposes. இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்றது நம்ம முன்னே பார்த்துங்கண்ணே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அல்டிமேட் எனர்ஜி யார் கொடுக்குறா, சன் கொடுக்குது. சன் வந்து ப்ரொடியூசருக்கு தருது. ப்ரொடியூசர்லேருந்து நமக்கு ஷார்ட்டாக சொல்ல போனால் ப்ரொடியூசர்லேருந்து ஹெர்பியோரை சாப்பிட்ற கார்னியோர் அடுத்தது. ஓகேவா? ஸோ அப்புறம் எல்லா எனர்ஜியும் போய் சேர்றது மண்ணுக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம், எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் யூனி டைரெக்ஷனல். ஓகேவா? ஸோ எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குமா, ஒரே வழியில் தான் இருக்கும். இங்கேருந்து பிளான்ட்லேருந்து ப்ரைமரி கார்னியோருக்கு, அதாவது ப்ரைமரி ஹெர்பியோருக்கு போனால் இங்கேருந்து அங்கே போனது தான். ஓகேவா? இங்கேருந்து திருப்பி போக சான்ஸே இல்லை. ஓகேவா? எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குமோ ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இருக்கும். எப்போ எனர்ஜி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது சைக்கிளில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து கார்பன் வந்து அடுத்தடுத்த ட்ராபிக்கல் லெவலுக்கு போகுது. கடைசியில் எல்லா கார்பனும் மண்ணுக்கு போகுது. அதுக்கப்புறம் இந்த மண்ணிலேருந்து, தட் மீன்ஸ் அட்மாஸ்பியர்லேருந்து மறுபடியும் ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக பிளான்ட்டுக்குள்ளே வருது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா சைக்கிளில் பார்ப்போம். ஓகேவா? கார்பன் சைக்கிள், பொட்டாசியம் சைக்கிள் அப்படின்னு ஒவ்வொரு சைக்கிள் உங்களுக்கு வருங்கன்னு. ஸோ அதில் இப்போ நைட்ரஜன் சைக்கிள் அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனர்ஜி ஆனது எப்பயுமே எங்கே நடக்கும், எப்பயுமே எப்படி இருக்கும், யூனி டைரெக்ஷனல். இங்கேருந்து எனர்ஜி போனால் இங்கே அவ்வளோதான். இங்கேருந்து எனர்ஜி போனால் இந்த ட்ராபிக், இங்கேருந்து எனர்ஜி இந்த இடத்துல போனால் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்பயுமே என்னது, யூனி டைரெக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது பார்க்கலாம் தானே, லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஸோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னது, தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது நம்ம ஃபிசிக்ஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதன் பிரகாரம் இங்கே நம்ம பயாலஜியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த ஸ்டோர் அண்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் அன் ecosystem based on two basis laws. ஆமாம். ஓகேவா? லாஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸோ த ஸ்டேட் தட் energy can be transferred from one system to another in the various forms. Energy cannot be destroyed or created, but it can change from ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி, அதாவது ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஓகேவா? ஸோ
ஏதாவது ஒரு பேசிஸில் ஓகேவா எனர்ஜி ஃப்ளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். சரியா? அப்படி மூவ் ஆகும்போது ரிவர்சபிள் சைடில் மூவ் ஆகாது. ஓகேவா? இது ஒன்று. அடுத்தது செகண்ட் இதுலேயே என்ன பாயிண்ட் அப்படின்னா எனர்ஜி ஃபஸ்ட்டு கிரியேட் தான் ஆகுமே ஒழிய டெஸ்ட்ராய் ஆகாது. ஓகே சாரி, கிரியேட்டும் ஆகாது, டெஸ்ட்ராயும் ஆகாது. எனர்ஜியை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ எனர்ஜி அப்படின்றது வந்து not cannot be destroyed or created. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க? எனர்ஜி ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு போகுது வேறு ஃபார்மில். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து நம்ம பில்ட் பண்ணவோ அல்லது டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஓகேவா? நம்ம ப்ரொடியூஸ் பண்ணவோ அல்லது டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ரைட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடலாங்கன்னு. இன் ஃபோட்டோசிந்தசிஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டார்ச், அதாவது கெமிக்கல் எனர்ஜி, இஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் ஆஃப் ரியாக்டன்ட், அதாவது குளோரோஃபில், அப்புறம் வாட்டரு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து ஓகேவா எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. த எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஸ்டார்ச் இஸ் அக்வயர்டு ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்கம்மா, இன் ஃபோட்டோசிந்தசிஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டார்ச்சோ ஓகேவா த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டார்ச் இல்லைன்னா கெமிக்கல் எனர்ஜி ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸோ இன் ஃபோட்டோசிந்தசிஸ் கெமிக்கல் எனர்ஜி எப்படி ஃபார்ம் ஆகுதான்? ஃபார்ம்டு பை காம்பினேஷன் ஆஃப், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸை கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோசிந்தசிஸில் கெமிக்கல் எனர்ஜி எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் கெமிக்கல் எனர்ஜி காம்பினேஷன் ஆஃப் குளோரோஃபில்லு, அப்புறம் என்னது வாட்டரு, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இதோட ஹெல்ப்பில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். த எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஸ்டார்ச் இஸ் அக்வயர் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட்டில் ஓகேவா நார்மலாக பிளான்ட்டில் எனர்ஜி என்ன ஃபார்மில் ஸ்டோர் ஆகும் கண்ணு? ஸ்டார்ச் ஃபார்மில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நம்ம அனிமல்ஸ் எல்லாம் ஸ்டார்ச் ஃபார்மில் பிளான்ட் எல்லாம் ஸ்டார்ச் ஃபார்மில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்குவோம். அனிமல்ஸ் எல்லாம் கிளைக்கோஜன். அதே மாதிரி வெவ்வேறு ஆர்கானிசம் வெவ்வேறு மாதிரி ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சரியா? வேறு ஃபார்மில் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேட்டு, அந்த இதெல்லாம் நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் கண்ணு. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பட் result in the reduction of ஓகேவா free energy of the system. ஓகேவா? ஸோ 100% எனர்ஜி ஆனது ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு போகிறதில்ல. ஓகேவா? ஸோ 100% ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு எனர்ஜி பாஸ் ஆகிறதில்ல. ஓகேவா? as energy is transformed from one organism to another in the form of food. Okay, a position of it is stored as energy in the living tissue, whereas a large part of the energy is dissipated as a heat through respiration. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபுட்டானது என்ன ஃபார்மில் எப்படி நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? நம்மளோட ஃபுட்டு ஓகேவா நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு, இந்த ஃபுட்டு வந்துட்டு அது அப்படியே ஃபுட்டாகவே நம்மளோட உடம்புல ஸ்டோர் ஆகுதா? கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? ஸோ அதுலேருந்து வேஸ்டேஜ் வெளியே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி மட்டும், அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் ஃபேட்டோ அல்லது ப்ரோட்டீன்ஸோ என்ன மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கு? அமினோ ஆசிட்ஸு, அந்த மாதிரி சிம்பிள் மாலிக்யூல்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எனர்ஜியானது ஒரு ஆர்கானிசமில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகின எனர்ஜி கூட 100%
ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு போகிறதில்ல. சரியா? சரி, ஏன் எப்படி போகிறதில்ல? ஸோ இப்போது ஒரு ட்ராபிக்கல் லெவல், அதாவது ஒரு ஆர்கானிசம் ஆனது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. சரியா? ஸோ இப்போ ஒரு பிளான்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ பிளான்ட் ஆனது எனர்ஜியை 100% ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய எனர்ஜி அதோட ரெஸ்பிரேஷனுக்கும் அதோட மற்ற வைட்டல் ப்ராசஸ்க்கும் செலவாகுது. ஓகேவா? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அதோட வைட்டல் ப்ராசஸ்க்கு, ஓகேவா, ரெஸ்பிரேஷனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்க்ரீஷனாக இருக்கலாம், டிரான்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபுட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் எனர்ஜியானது லாஸ் ஆகுது. சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகுது. சரியா? ஸோ 100% எனர்ஜி ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ட்ராபிக்கல் லெவல்லையும் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜியில் இருந்து அந்த ஆர்கானிசம் தன்னோட வைட்டல் ஃபங்க்ஷனுக்கு எனர்ஜியை செலவு பண்ணுது. ஓகேவா? த்ரூ ரெஸ்பிரேஷன். ஓகேவா? சரி, ரைட். ஸோ அப்போது இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸோ எனர்ஜியானது 100% ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு போகிறது இல்லை. ஓகேவா? சரி, ஸோ இது வரைக்கும் போதுங்கன்னு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 10% லா, ஃபுட் செயின், இதெல்லாம் என்ன நம்ம கிளாஸில் டீச் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.